கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். பரிசுத்த ஆவியானவர் இந்த காலை வேளையிலும் நமக்கு தந்த வேத வார்த்தையானது 27ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம். தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து, என்னை தமது கூடார மறைவிலே ஒளித்து வைத்து, என்னை கன்மலையின் மேல் உயர்த்துவார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, தேவன் நமக்கு ஒரு கேடு வரும் பொழுது நம்மை அவர் மறைத்து விடுகிறார். எலியாவே, நீ கேரித் ஆற்றங்கரையில் போய் ஒளிந்திரு என்று சொன்னார். ராஜாவின் ஆட்கள் வந்து தேடும் பொழுது உணவில்லாமல் இந்த இடத்தில் வாழவே முடியாது என்று அவர்கள் சென்று விட்டார்கள். ஆனால் எலியாவிற்கு உணவு மட்டும் வந்து கொண்டே இருந்தது. ஒரு நாள் கர்த்தர் எலியாவிடம் வந்து, நீ உன்னை ராஜாவிடம் காட்டு என்றார். அவன், ராஜா என்னை பார்த்தால் கொன்று விடுவான் என்று மறுக்கவில்லை. நீர் சொன்னால் நான் செய்கிறேன் என்றான். அவரே ஒளித்து வைத்தார். அவரே கன்மலையின் மேலும் நிறுத்தினார். அவர் உன்னை ஒளிந்திரு என்றால் ஒளிந்திருக்க வேண்டும், உன்னை காண்பி என்றால் உன்னை காட்டிவிட வேண்டும். 20 வருடமாய் யோசேப்பை காணவில்லை, அவன் இறந்து விட்டான் என்று நினைத்தார்கள். தேவன் அவனை ஒளித்து வைத்திருந்தார். 10 சகோதரர்கள் அவனுக்கு கேடு செய்ய முயற்சி செய்தார்கள். தேவன் அவனை ஒளித்து வைத்து விட்டார். அவன் சிறையில் இருந்தான் என்று நினைக்கின்றீர்களா? இல்லை பிரியமானவர்களே, அது அவனுக்கு பாதுகாப்பு. சிலரை வெளியே விட்டால் அவர்கள் உயிருக்கு ஆபத்து என்று அரசாங்கம் சிறையில் வைத்துவிடும். காரணம், எதிரிகள் உள்ளே வர முடியாது. யோவான் ஸ்நானகனை ஏரோதின் மனைவி கொலை செய்ய நினைத்தாள். இது ஏரோதிற்கு தெரிந்தவுடன் யோவான் வெளியே இருந்தால் தன்னுடைய மனைவி கொன்று விடுவாள் என்று தெரிந்து பாதுகாக்கும்படி சிறையில் வைத்தான். சில சூழ்நிலைகளை நீங்கள் பார்த்து சிறை என்று நினைக்கின்றீர்களா? இல்லை பிரியமானவர்களே, அது சிறை அல்ல, அது பாதுகாப்பு. யோசேப்பு மரித்து விட்டான் என்று நினைத்து யாக்கோபு அழுகிறான். என் ஜீவன் அவன் ஆத்துமாவோடு இசைந்திருக்கிறது, நான் துக்கத்தோடு பாதாளத்திற்கு போவேன் என்றான். தேவனோ அவனை ஒளித்து வைத்திருந்தார். சில வருடங்களுக்கு பிறகு சொல்லுகிறார்கள், யோசேப்பு உயிரோடு இருக்கிறான் என்று. கன்மலையின் மேல் உயர்த்தி நிறுத்தி வைத்திருந்தார் அவனை. பிரியமானவர்களே, சில சூழ்நிலைகளை நீங்கள் பார்த்து சிறை என்று நினைக்கிறீர்களா? இல்லை, அது சிறை அல்ல, அது பாதுகாப்பு. பிரியமானவர்களே, மோசேயின் தீங்கு நாளிலே தேவன் மோசேயை பாதுகாத்தார், மறைத்து வைத்திருந்தார். தாவீதின் நாட்களிலே தாவீதை தேவன் மறைத்து வைத்திருந்தார். அவனுக்கு தீங்கு நாள் வந்த பொழுது தேவன் அவனை மறைத்து பாதுகாத்தார். சவுலின் கையில் அவர் ஒப்பு கொடுக்கவில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவனை எவ்வளவோ தேடி அவனை கொலை செய்ய, அவனை அழித்துவிட முயற்சி செய்தும் சத்துருவின் கையில் என் தேவன் விட்டு கொடுக்கவே இல்லை. என் தேவன் அவனை மறைத்து வைத்தார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூட அவர் இந்த பூமியில் அவதரித்த பொழுது அந்த தீங்கு நாளில் என் தேவன் அவரை மறைத்து பாதுகாத்தார். உங்கள் வாழ்க்கையிலும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, எந்த சூழ்நிலையில் இருப்பீர்கள் என்று சொன்னாலும் சரி, இந்த காலை வேளையிலே நீங்கள் ஒன்றை விளங்கிக் கொள்ளுங்கள், என் தேவன் உங்களுக்கு நன்மையானதையே செய்வார். உங்கள் சூழ்நிலையை கண்டு நீங்கள் சோர்ந்து போகாதிருங்கள் பிரியமானவர்களே. நிச்சயமாகவே இதற்கு ஒரு மாற்றம் உண்டு, இதற்கு ஒரு விடிவு உண்டு. இன்றைக்கு அநேகர் சொல்லுவது உண்டு, என் வாழ்க்கைக்கு விடிவு வராதா என்று சொல்லி. நிச்சயமாகவே வரும், நிச்சயமாகவே வரும். உங்கள் நம்பிக்கை வீண் போகாது. நிச்சயமாகவே உங்களுக்கு ஒரு விடிவு உண்டாகும். தாமதத்தை கண்டு பயந்து போக வேண்டாம், அஞ்சு விட வேண்டாம், சூழ்நிலையை கண்டு நாம் மிரண்டு போக வேண்டாம். நீங்கள் உண்மையாகவே தேவனை விசுவாசிப்பீர்கள், அவரை நேசிக்கிறீர்கள் என்று சொன்னால் அவர் உங்களுக்கு நன்மையான காரியங்களை தான் செய்து கொண்டு இருக்கிறார். தீங்கு நாளில் அவர் தம்முடைய கூடார மறைவிலே அவர் மறைத்து ஒளித்து வைத்து கன்மலையின் மேல் உயர்த்துவார். பிரியமானவர்களே, சத்துருவின் கோட்டைக்குள்ளேயே தான் மோசே வளர்க்கப்பட்டான். ஆனால் அவர்களுக்கு அது தெரியவில்லை. பாருங்கள், என் தேவன் அவர் ஞானம் உள்ளவர். பிரியமானவர்களே, எந்த சூழ்நிலை கண்டும் பயப்படாதிருங்கள். தேவன் உங்கள் பட்சத்தில் இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார், அவன் காரிய சித்தியாக இருந்தான். அவன் போன இடமெல்லாம் செழிப்புண்டாயிற்று. இவனை கொண்டு, இவன் மூலமாக இவன் எஜமான் செழிப்பானான்.
இவன் என்னோடு கூட இருப்பான் என்று சொன்னால் நிச்சயமாகவே நான் செழித்து வளருவேன், இவன் நிமித்தமாக தேவன் என்னை ஆசீர்வதிக்கிறார் என்று கண்டவன் தான் போர்த்திவான். பிரியமானவர்களே, தேவன் யோசேப்பை சொன்னபடியே தீங்கு நாளில் அவனை மறைத்து பாதுகாத்து ஏற்ற வேளையிலே அவனை கண்மலையின் மேல் உயர்த்தினார், தேசத்தின் அதிபதியாக மாற்றினார். நிச்சயமாக என் தேவன் உங்கள் வாழ்க்கையில் மகா பெரிய மாற்றத்தை கொடுப்பார். உங்களை உயர்த்துவார், கண்மலையின் மேல் அமரச் செய்வார். ஆனால் இந்த தீங்கு நாளில் அவர் உங்களை பாதுகாப்பார். உங்களை சூழ்ந்திருக்கிறார் பிரியமானவர்களே, உங்களை சுற்றிலும் அவர் இருக்கிறார். உங்களை வேலியடைத்து உங்களை பாதுகாக்கிறார். ஆக நாம் எதை கண்டும் புலம்ப வேண்டாம், வருத்தப்பட வேண்டாம், கவலைப்பட வேண்டாம். காரணம், நம்மை வழிநடத்தும் தேவன் அவர் நம்மோடு கூடவே இருக்கிறார். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்னவர் அவர். நிச்சயமாகவே இந்த காலை வேளையிலும் இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் என் தேவன் பாதுகாத்து வருகிறார். சத்துருக்களின் கண்ணிகளிலிருந்து அவர் உங்களை பாதுகாத்து வருகிறார். எத்தனையோ சூழ்நிலைகள், மோசமான நெருக்கங்கள், சூழ்நிலைகள் வந்த பொழுதும் கூட இன்றும் நாம் நிற்கிறோம். காரணம், அவர் நம்மை மறைத்து பாதுகாத்து வருகிறார். ஏற்ற நேரம் ஒன்று வருகிறது. நிச்சயமாகவே இந்த சத்தத்தை கேட்கிற உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அந்த உயர்வை அடைவீர்கள். ஜெபிக்கலாம். எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த காலை வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா. கிருபையும் இரக்கமுள்ள தெய்வமே, எங்களை அதிகமாய் நேசிக்கிறவரே, சர்வ வல்லமை உள்ளவரே, ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரே அப்பா பிதாவே, எங்கள் பரலோகத்தின் தேவனே, பரிசுத்தமான தேவனே, இரட்சிப்பின் தேவனே, வாக்குத்தத்தங்களின் தேவனே, உடன்படிக்கையின் தேவனே, எங்கள் நம்பிக்கையின் அங்கூரமே, உமக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா. நீதியை சரிகட்டும் என் தேவன், இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர், இரக்கமுள்ள தேவனீர் ஒருவரே அப்பா. ராஜா, எங்களை காண்கின்ற தேவன், இந்த நேரத்திலும் இந்த காலை வேளையிலும் என்னோடு இணைந்து ஜெபிக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் தேவன் நிச்சயமாகவே அவர் மேன்மைப்படுத்துவாராக. உங்கள் சூழ்நிலைகளை என் தேவன் மாற்றுவாராக. என்னோடு இணைந்து அவருடைய நாமத்தை உயர்த்தி நாம் ஜெபிக்கலாமா? உங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அப்பா, இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறேன். எத்தனையோ பேர் இந்த நாளை காண முடியாது அவர்கள் இருந்திருக்கிறாங்க. ஆனால் இந்த நாளை காணும்படியாக எனக்கு நீர் கிருபை பாராட்டினீர், உமக்கு நன்றி. நான் விசுவாசிக்கிற இந்த நாளில் நீர் என் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வீர், அதிசயங்களை செய்வீர். நான் காத்திருந்து இளைத்து போனேன். என் வாழ்க்கையில் இதுவரைக்கும் அற்புதத்தை நான் காணவில்லையே. இந்த இயேசுவை நான் விசுவாசித்தும் எனக்கு இன்னும் அற்புதங்கள் நடக்கவில்லை என்று நினைக்கிறீர்களா? பிரியமானவர்களே, ஏற்ற வேளையில் அவர் உயர்த்துகிறவர். நிச்சயமாகவே எப்படி யோசேப்பை அவர் உயர்த்தினாரோ, அவர் உங்களை இந்த நாளில் அவர் உங்களை பாதுகாக்கிறார். ஆனால் நாளொன்று வரும், உங்கள் சத்துருக்களுக்கு முன்பதாக அவர் உங்கள் பந்தியை ஆயத்தப்படுத்துவார். பரிசுத்த ஆவியானவரே, இந்த நேரத்திலும் அப்பா, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மேலும் உடைய அதிகமான கிருபை இறங்கட்டும். தேவ சமாதானம் ஒவ்வொருடைய உள்ளங்களையும் தேற்றட்டும். என் தேவன் என்னோடு கூட இருக்கிறார். ஆகவே நான் பயப்படேன், நான் அஞ்சிடேன், நான் சோர்ந்து போவதில்லை. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. யெகோவா என் பலன், என் ஆண்டவராகிய இயேசுவே என் பலன். உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே நான் ஒரு மதிலை தாண்டுவேன். நான் அஞ்சிடேன். கர்த்தர் எனக்கு முன்பாக இருக்கிறார். அவர் என்னை நித்தமும் நடத்துகிறார். மகா வறட்சியான காலங்களிலும் அவர் என்னை நடத்துவார். அவருடைய வார்த்தையின் மேல் நான் விசுவாசமாக இருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய ஒவ்வொருவரும் இந்த நேரத்தில் உன்னதமான தேவனை நோக்கி பாருங்கள் பிரியமானவர்களே. அவரை உங்கள் உள்ளத்திற்குள் கொண்டு வாருங்கள். உங்கள் மனக்கண்களாலே அவரை காணுங்கள். அவர் உங்களுக்கு அதிசயம் செய்வார். அவர் உங்களோடு பேசுவார், உங்களுக்கு நியாயம் செய்வார். உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற சத்துருக்களை அவர் சிதறடிப்பார். உங்களுடைய தீங்கு நாளில் அவர் உங்களை மறைத்து கொள்ளுவார். அவர் உங்களை ஒளித்து வைப்பார். ஆனால் ஏற்ற நேரம் வருகிற பொழுது அவர் உங்களை கண்மலையின் மேல் உயர்த்துவார். உங்களை உயர்த்தி வைத்து அழகு பார்ப்பார். அப்படிப்பட்ட அற்புதமான தெய்வத்தை நாம் ஆராதிக்கிறோம் என்கிறதை உங்கள் உள்ளத்தில் நீங்கள் நினைவில் வையுங்கள் பிரியமானவர்களே. கிருபையுள்ள தெய்வமே, எங்களை அதிகமாய் நேசிக்கிறவரே அப்பா பிதாவே, இந்த காலை வேளையிலும் என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் அப்பா
நீர் அதிசயத்தை செய்வீராக ராஜா. திக்கற்றவர்களையும் அனாதைகளையும் விதவைகளை விசாரிக்கிறேன் தெய்வமே. இந்த காலை வேளையிலும் ஐயோ நான் திக்கற்றவளாய் நிற்கிறேன், நான் திக்கற்றவனாய் இருக்கிறேன், எனக்கென்று யாருமே இல்லை, நான் தனிமையாய் இருக்கிறேன் என்று அப்பா வருத்தத்தோடும் பாரத்தோடும் வேதனையோடு இருக்கிற சகோதரிக்காக நான் ஜெபிக்கிறேன். நீர் உணர்த்துகிறீர் அப்பா. ஒரு சகோதரிக்காக நான் ஜெபிக்கிறேன். எஸ்டடி இந்த காலை வேளையில் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரியை, எனக்கென்று யாருமே இல்லை, என் வாழ்க்கையில் எனக்கு துணை இல்லை, எனக்கு எதிர்காலம் இல்லை, அவ்வளவுதான் என் வாழ்க்கை முடிந்தது என்று நினைக்கிறீர்களா? கர்த்தர் சொல்லுகிறார், இல்லை, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். நான் உன்னை கொண்டு பெரிய காரியங்களை செய்வேன். உன்னை வாழ வைத்து அழகு பார்ப்பேன். நான் உனக்குள் இருந்து கிரியை செய்வேன். உன் வலது பக்கத்தில் நான் இருக்கிறேன், உன் இடது பக்கத்தில் நான் இருக்கிறேன். உனக்கு முன்னும் பின்னுமாக நானே இருக்கிறேன். நீ தள்ளாட மாட்டாய். உன்னை நான் தள்ளாட விட மாட்டேன். நன்றி பரிசுத்த ஆவியானவரே, கிருபையுள்ள தெய்வமே, அப்பா பிதாவே, ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் செய்கிறவரப்பா நீர். சர்வ வல்லமை உள்ளவரப்பா நீர் சொல்ல ஆகும், நீர் கட்டளையிட்டார் அப்படியே நிற்கும். ராஜா, பரிசுத்தம் உள்ள உம்முடைய இரத்தத்தின் வல்லமை இந்த காலை வேளையில் ஒவ்வொரு மேலும் தெளிக்கப்படட்டும். தேவ வல்லமை இப்பொழுது ஒவ்வொருவரையும் சூழ்ந்து கொள்ளட்டும். இந்த அதிகாலை வேளை ஒரு அற்புதமான வேளையாக இருக்கட்டும் அப்பா. இந்த நாள் ஒரு மனமகிழ்ச்சி நாளாக இருக்கட்டும். சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் உடையவர்களாய் உடைய பிள்ளைகள் மாறுவார்களாக. இதயத்தின் பாரங்கள் கசப்புகள் எல்லாம் மறைந்து போகட்டும் அப்பா. உம்முடைய பிள்ளைகளை நீர் பாதுகாப்பீராக சுவாமி. இரக்கமுள்ள தெய்வமே, மனதுருக்கமுள்ளவரே, எங்களை நேசிக்கும் எங்கள் அப்பா பிதாவே, உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா. எங்களை மன்னிக்கிற தெய்வம் நீரே, அதிசயங்களை செய்கிறவர் நீரே அப்பா. எங்களை மகிழ்ச்சியாக்கும் தெய்வன், எங்களை பெயர் சொல்லி அழைக்கிறவர் நீங்கப்பா. இல்லாதவைகளை இருக்கிறவர்கள் அழைக்கிறவரே உமக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த காலை வேளையிலும் நீர் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளை நீர் அழைக்கிறீர். எங்களை பிரகாசிக்கிற தெய்வன். ஹல்லேலூயா. தலைமுறை தலைமுறையாய் நீர் எங்களை வழி நடத்துகிறவர். ஹல்லேலூயா. அப்பா, நீர் சமீபத்திற்கும் தூரத்திற்கும் தேவனாயிருக்கிறீர். ஒருவேளை தூர தேசத்திலிருந்து கேட்டுக்கொண்டிருந்தாலும் நீர் அவர்கள் அருகில் இப்பொழுது இருக்கிறீங்கப்பா. இந்த வார்த்தையை கேட்கிற பொழுதே நீர் உம்முடைய பிள்ளைகளை சூழ்ந்து கொள்கிறீர். பரிசுத்த ஆவியானவரே, இதை கேட்கிற யாவர் மேலும் நீர் அசைவாடுகிறீர். உமக்கு நன்றி செலுத்துகிறேன். உம்மை நோக்கி பார்க்கிற உம்முடைய பிள்ளைகளின் முகங்களை நீர் பிரகாசிக்க செய்கிறீர். அவர்கள் முகங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறதே. ராஜா, உம்மை நேசிக்கிற பிள்ளைகளை நீர் ஒருபோதும் கைவிடுகிறதில்லை அப்பா. உம்மை விசுவாசிக்கிற ஒவ்வொரு மேலும் இந்த காலை வேளையிலும் நீர் அளவில்லாத உம்முடைய தயவை நீர் காண்பிக்கிறீர். உமக்கு நன்றி செலுத்துகிறேன் சுவாமி. ஹல்லேலூயா. இயேசுவே, எங்களுக்கு துணை செய்கிற தெய்வமே உம்மை நான் துதிக்கிறேன். நீதியின் தேவனே உம்மை நான் துதிக்கிறேன். சாலோமின் ராஜாவே உம்மை நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. மகத்துவமான ராஜாவே, மகிமையின் ராஜாவே, ராஜாதி ராஜாவே, அழிவில்லாத ராஜாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறேன். யூதருடைய ராஜாவே, இஸ்ரவேலின் ராஜாவே, யெஷூரனின் ராஜாவே, ஹல்லேலூயா. எங்களுக்கு ஜெயத்தை தருகிறவரே, பூமியின் ராஜாக்களுக்கெல்லாம் நீர் அதிபதியாக இருக்கிறீர் அப்பா. ஹல்லேலூயா. எங்கள் சமாதான பிரபு நீங்க. வானத்தையும் பூமியும் உண்டாக்கின என் தேவனே, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை நான் ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். எத்தனை பேர் இந்த காலை வேளையில் அப்பா உம்மை நோக்கி பார்க்கிறார்களோ, அப்பா உம்முடைய ஒத்தாசைக்காக உம்மை நோக்கி பார்க்கிறார்களோ, இப்பொழுதே அவர்கள் மேலே தேவ வல்லமை இறங்கட்டும் அப்பா. ஹல்லேலூயா. இயேசுவே, எல்லா துரைத்தனங்களும் அதிகாரங்களும் இருளும் அந்தகார கிரியைகளும் உம்முடைய பிள்ளைகளை விட்டு நீங்கி போக கடவுது. எரிச்சலின் ஆவிகள், கோபத்தின் ஆவிகள், பொறாமையின் ஆவிகள், பெருமையின் ஆவிகள், வன்கண் எப்படிப்பட்ட கிரியைகளாக இருந்தாலும் சரி, இயேசுவின் நாமத்தில் இந்த காலை வேளையில் உம்முடைய பிள்ளைகளை விட்டு அவைகள் நீங்கி போக கடவுது. என் தேவன், நீர் பாதுகாக்கும் உம்முடைய கரத்திற்குள் உம்முடைய பிள்ளைகளை நீர் மூடிக்கொள்வீராக அப்பா. அம்மராஜா, உம்முடைய உள்ளங்கையிலுக்குள்ளே நீர் வரைந்து வைத்து உம்முடைய பிள்ளைகளை நீர் பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறீர். உம்முடைய செட்டைகளுக்குள்ளாக மறைத்து வைத்து பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறீர் அப்பா. நீரே கண்மலையாய் இருந்து எங்களை நீர் பாதுகாக்கிறீர் சுவாமி. நீரே அக்கினி மதில் சுவராய் எங்களை சூழ்ந்து கொள்ளுகிறீர் அப்பா. அப்பா, உம்முடைய காருண்யம் என்கிற கேடகத்தினால் நீர் எங்களை மூடிக்கொள்ளுகிறீர். உம்முடைய அடைக்கலா பட்டணத்துக்குள் எங்களை நீர் வைத்திருக்கிறீர். சிலுவையின் நிழலிலே எங்களை நீர் வைத்திருக்கிறீர்.
உம்முடைய இரத்தத்திற்குள்ளாக எங்களை மறைத்து பாதுகாக்கிறீர். தீங்கு நாளில் எங்களை நீர் பாதுகாக்கும் தேவனாய் இருக்கிறீரப்பா. இந்த காலை வேளையிலும் சுவாமி, உம்முடைய இரத்த கோட்டைக்குள் ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் வைப்பீராகப்பா. இதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை சுற்றிலும் ஒரு பாதுகாப்பு வளையம் இந்த காலை வேளையிலே விழுவதாக, பாதுகாப்பு உண்டாவதாக. உம்முடைய கரத்தின் பாதுகாப்பு, உம்முடைய இரத்தத்தின் பாதுகாப்பு, உம்முடைய ஷெட்டையின் பாதுகாப்பு. ஹல்லேலூயா இயேசுவே, இந்த காலை வேளையிலே கேட்கிற உம்முடைய பிள்ளைகளை நீர் பாதுகாப்பீராக. இந்த தீமையான இந்த நாட்களில் உம்முடைய பிள்ளைகளை அப்பா நீர் வழி நடத்துவீராக. வாலிப பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். இந்த காலை வேளையிலும் அப்பா வாலிப பிள்ளைகள் மேலே உம்முடைய கிருபை இறங்கட்டும். ராஜா இயேசுவே, தேவையில்லாத கெட்ட நண்பர்கள், கெட்ட பழக்கம் வழக்கம் உள்ள அப்பா எந்த சத்துருவின் கிரியைகளும் உம்முடைய பிள்ளைகளை தொடக்கூடாது. பொல்லாத வழிகளில் உம்முடைய பிள்ளைகள் போகாதபடிக்கு, அவர்கள் கால் சறுக்காதபடிக்கு ராஜா இந்த காலை வேளையில் உம்முடைய கிருபை அவர்களை தாங்கட்டும் என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன் அப்பா. எண்ணங்களையும் சிந்தைகளையும் மாற்றி தருவீராக. பெற்றோருக்கு கீழ்ப்படுகிற நல்ல பிள்ளைகளாய் நீர் உம்முடைய பிள்ளைகளை நீர் மாற்றுங்க டாடி. ராஜா, எங்களால் முடியலைன்னு சொல்லி எத்தனையோ பெற்றோர்கள் சொல்லுகிறார்கள். ஆனால் இந்த காலை வேளையிலே அப்பா நான் ஜெபிக்கிறேன், எந்த பிள்ளைகள் எல்லாம் ஐயோ எங்களுக்கு அது கீழ்ப்படிவது இல்லை என்று சொல்லுகிறார்கள், அந்த பிள்ளைகள் கீழ்ப்படுகிற பிள்ளைகளாக இந்த நாளிலே மாறுவார்களாக இயேசுவின் நாமத்தினாலே. கீழ்ப்படுகிற பிள்ளைகளாய் மாறுவார்களாக இயேசுவின் நாமத்தினாலே. பரிசுத்தமுள்ள இரத்தத்தை நான் தெளிக்கிறேன் ஒவ்வொருவர் மேலும். இயேசுவின் நாமத்தில் நான் பேசுகிறேன். இந்த காலை வேளையிலும் அப்பா உம்முடைய மகத்துவங்கள் வெளிப்படட்டும் அப்பா. உம்முடைய அருள் ஒவ்வொருவரையும் நிரப்பட்டும். உம்முடைய வெளிச்சம் ஒவ்வொரு பிள்ளைகளின் முகங்களையும் பிரகாசிக்கட்டும். வெட்கப்பட்டு போன அதே இடத்திலே என் தேவன் நீர் உம்முடைய பிள்ளைகளின் தலையை நீர் உயர்த்துவீர். அவமானப்படுத்தப்பட்ட அதே இடத்துல என் தேவன் நீர் உம்முடைய பிள்ளைகளை அப்பா மேன்மைப்படுத்துவீர். கசப்பான வார்த்தைகளை பேசி அப்பா பிள்ளைகளின் இருதயத்தை அப்பா நோகடித்து வேதனைப்படுத்தின ஒவ்வொரு மனுஷர்களுக்கு முன்பதாக நீர் உம்முடைய பிள்ளைகளின் தலையை உயர்த்துவீரப்பா. இந்த தீமையான நாட்களில் நீர் உம்முடைய பிள்ளைகளை பாதுகாப்பீராக. உம்முடைய பிள்ளைகளுக்கு எதிராக எழும்பி வரக்கூடிய சத்துருக்களை நீர் முற்றிலுமாக சிதறடிப்பீராக சுவாமி. நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயங்களை புறக்கணியாத எங்கள் தெய்வமே உமக்கு நன்றி அப்பா. நொறுங்குண்டு பணிந்த ஆவியுள்ளவர்களிடத்தில் வாசம் பண்ணுகிறவர் நீர் என்று சொல்லுகிறது. மனுஷர்களுக்குள் வாசம் செய்யும் எங்கள் வல்லமையுள்ள தெய்வமே உமக்கு நன்றி அப்பா. உன்னதரின் வலது வாரிசத்தில் வீற்றிருக்கிறவர் நீர். பூமி உருண்டையின் மேல் வீற்றிருப்பவர் நீர். ஜல பிரவாகத்தின் மேல் உட்கார்ந்திருப்பவர் நீர். பரிசுத்த ஆலயத்தில் தங்கியிருப்பவர் நீர். சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவர் அப்பா. நீங்கள் எருசலேமில் வாசம் பண்ணுகிறீர் என்று வேதம் சொல்லுகிறது. கேருவின் மத்தியில் வாசம் செய்யும் என் தேவன் உம்முடைய நாமம் இந்த காலை வேளையிலும் அப்பா மகிமைப்படுவதாக ராஜா. ஹல்லேலூயா இயேசுவே, திரளான தண்ணீர்களின் மேல் இருக்கிறவர் இந்த காலை வேளையிலும் பரிசுத்த ஆவியானுடைய அசைவாடுதல் உண்டாகட்டும். பலவீனர்கள் இயேசுவின் நாமத்தினாலே புதிய பலன்களை பெற்றுக்கொள்வார்களாக. சத்துருவின் கிரியில் அகப்பட்ட யாவருக்கும் இந்த காலையில் விடுதலை உண்டாகட்டும். பிசாசின் கிரியில் அகப்பட்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் நீர் விடுவிப்பாராக ராஜா. உம்முடைய கரம் விடுவிக்கும் கரமாக இந்த காலை வேளையில் இறங்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. பொல்லாத பிசாசுகள் இயேசுவின் நாமத்தில் விலகி போவதாக. உம்முடைய பிள்ளைகளை எந்தெந்த இடத்திலெல்லாம் சத்துருக்கள் கட்டி வைத்திருக்கிறதோ எல்லா கட்டுகளையும் இந்த காலை வேளையில் நான் அறுத்து போடுகிறேன். ஹல்லேலூயா அப்பா. துரிதமாய் வேலை செய்ய முடியாதபடி மந்த இருதயத்தை கொடுத்து வைத்திருக்கிற பொல்லாத பிசாசின் கிரியைகளை நான் கட்டுகிறேன் அப்பா. உம்முடைய பிள்ளைகளுடைய நினைவுகளையும் சிந்தைகளையும் நான் கட்டவிழ்க்கிறேன் அப்பா. ஆமாம் ராஜா இசப்பா. ராஜா, வாலிப வயதில் முடங்கி கிடக்கிற பிள்ளைகள் தன் அறையை பூட்டிக் கொண்டு அறைக்குள்ளாகவே மொபைலுக்கும் இன்டர்நெட்டுக்கும் அடிமையாக கிடந்து ராஜா இயேசுவே தங்கள் பணிகளை செய்ய முடியாது முடக்கி வைத்திருக்கிற ஒவ்வொரு கிரியைகளின் மேலும் இயேசுவின் நாமத்தை கொண்டு நான் பேசுகிறேன். கல்வாரி சிலுவையின் இரத்தத்தை நான் தெளித்து பேசுகிறேன். விடுதலையை உண்டாக்குகிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. இப்பொழுதே விடுதலை உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. வாலிப பிள்ளைகளுக்கு விடுதலை உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கட்டப்பட்ட கட்டுகள் இந்த காலை வேளையிலே அப்பா அவிழ்க்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தினாலே. எஸ், இன் தி மைட்டி நேம் ஆஃப் ஜீசஸ். இயேசுவின் நாமத்தில் இந்த காலை வேளையிலும் நான் பேசுகிறேன். கேட்கிற யாராக இருந்தாலும் சரி அப்பா, ஒருவேளை உம்முடைய பிள்ளைகள் ஹல்லேலூயா விபச்சாரத்திற்கோ மதுபானத்திற்கோ கஞ்சாவுக்கோ எதற்கு அடிமையாக இருந்தாலும் சரி
உலக இச்சைகளுக்கு அடிமையாக இருப்பார்கள் என்று சொன்னாலும் இந்த நேரத்தில் சர்வ வல்லமை உள்ளவருடைய கரம் இறங்கட்டும். இயேசுவின் நாமத்தினாலே இந்த அடிமைத்தனத்திலிருந்து பிள்ளைகளுக்கு இந்த காலை வேளையில் விடுதலை உண்டாகட்டும் அப்பா. ஹல்லேலூயா. சத்துருவின் சகல கிரியைகளிலிருந்து உடைய பிள்ளைகளை நீர் விடுவிப்பீராக சுவாமி, விடுவிப்பீராக. கட்டுகள் இந்த காலை வேளையிலே அறுபட்டு போகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. உடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக தீமை செய்கிற ஒவ்வொரு சத்துருக்களை நான் இயேசுவின் நாமத்தில் நான் அவைகளை கட்டுகிறேன் அப்பா. உடைய பிள்ளைகளை நான் விடுதலையாக்குகிறேன் அப்பா. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் மேலும் உம்முடைய கரம் இறங்கட்டும். ஐயோ நான் குற்றம் செய்து விட்டேன், ஐயோ நான் பாவம் செய்து விட்டேன், என் அக்கிரமங்கள் மிகுதியாக இருக்கிறது, தேவன் என்னை மன்னிப்பாரா என்று சொல்லி அப்பா உம்முடைய மன்னிப்புக்காக வருகிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் உம்முடைய கரம் எப்பொழுது இறங்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் மன்னிப்பு உண்டாவதாக. எஸ் டாடி, நீ எவர்களுடைய பாவங்களை மன்னிப்பி அவர்கள் பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று நீங்கள் சொல்லியிருக்கீங்கப்பா. ஆமா ராஜா, எவருடைய பாவங்களை நீ மன்னியாது இருப்பாயோ அவருடைய பாவங்கள் மன்னியாது இருக்கும் என்று சொல்லி, ஆனாலும் இந்த காலை வேளையிலே அப்பா ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளையுடைய பாவங்களும் இந்த காலை வேளையிலே மன்னிக்கப்படுவதாக. உடைய ரத்தம் உடைய பிள்ளைகளை கழுவுவதாக, பரிசுத்தப்படுத்துவதாக, நீதிமானாக அவர்கள் மாறுவார்களாக இயேசுவின் நாமத்தினாலே. சர்வ வல்லமை உள்ளவருடைய கரம் இந்த காலை வேளையிலும் இறங்கட்டும் அப்பா. எஸ் டாடி, பரிசுத்தம் உள்ள தெய்வமே நுகங்கள் முறிக்கப்பட்டு போகட்டும். பில்லி சூனி ஆவிகள், எரிச்சலின் ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் வெளியேறட்டும். ஏவல் பிசாசுகள் ஒன்றும் வீட்டுக்குள் இருக்கக்கூடாது. ஏவல் பிசாசுகள் ஒன்றும் பிள்ளைகளுடைய சரீரத்தில் இப்படி இருக்கக்கூடாது. அப்பாலேவோ சாத்தானே என்று சொல்லி நான் கட்டளையிடுகிறேன். அப்பாலேவோ சாத்தானே என்று சொல்லி நான் கட்டளையிடுகிறேன். அப்பாலேவோ சாத்தானே என்று சொல்லி நான் கட்டளையிடுகிறேன். பேசுகிற இப்பொழுதே அப்பா பிசாசுகள் வெளியேறுவதற்காக நன்றி செலுத்துகிறேன். இயேசுவின் நாமத்தினாலே வயிறிலே ஒரு ஊத்தத்தை போல வயிறு ஏப்பம் கொடுத்து, ஹல்லேலூயா, வயிற்றிலே ஒரு வீக்கத்தை கொடுத்து, ஹல்லேலூயா, வேதனைப்படுத்தி கொண்டு இருக்கிற ஒரு பிசாசின் கிரியைகளை நீர் எனக்கு உணர்த்துகிறீர். நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தில் நான் பேசுகிறேன். வயிற்றுக்குள்ள காணக்கூடிய எல்லா சத்துருவின் கிரியைகளும் பிசாசின் கிரியைகளும் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுதே அவைகள் வெளியேறட்டும் அப்பா. பரிபூர்ண சுகம் உண்டாகட்டும் அப்பா. இந்த வயிற்றுக்குள் காணக்கூடிய கிரியைகள் இப்பொழுது மறைந்து போவதாக. கட்டிகள் மறையட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. தீராத வியாதிகளை தீர்த்து வைக்கும் எங்கள் தெய்வமே, தொட்டு சுகமாக்கும் எங்கள் தெய்வமே, இப்பொழுதே அப்பா உம்முடைய சரீரத்தில் உண்டான அந்த காயங்கள் இருந்து வரக்கூடிய அந்த தழும்புகளினால் உள்ள சுகம், ஆரோக்கியம், பலன் இப்பொழுதே ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடுவதாக, நிரப்புவதாக. சோர்ந்து போயிருக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு புதிய பலன் உண்டாகட்டும் அப்பா. ஹல்லேலூயா. தலையில் காணக்கூடிய கட்டிகள் மறையட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. நரம்பு பிரச்சனைகளை எழும்ப முடியாதுன்னு இருக்கிற ஹல்லேலூயா முடக்கப்பட்ட முழங்கால்களுக்குள் ஒரு ஜீவன் இப்பொழுது இறங்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. தள்ளாடுகிற முழங்கால்களை நிமிர பண்ணுகிற என் தெய்வமே, இந்த காலை வேளையிலும் அப்பா ஹல்லேலூயா மூட்டிகளிலே வலி வேதனையில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஒரு பரிபூர்ண சுகம் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் சுகம் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் சுகம் உண்டாகட்டும். அற்புத சுகத்தை நம்முடைய பிள்ளைகள் பெற்றுக்கொள்வார்களாக அப்பா. பெரும்பாலுள்ள ஸ்திரீ அவள் விசுவாசித்தாள். இயேசு இப்படி அற்புதம் செய்கிறார் என்பதை கேள்விப்பட்டு அவள் விசுவாசித்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தொங்கலை நான் தொடுவேன் அப்பொழுது சொஸ்தமாவேன் என்று சொன்ன பொழுது அவள் பரிபூர்ண சுகத்தை பெற்றுக்கொண்டாளே அப்பா. இந்த காலை வேளையிலும் யாரெல்லாம் விசுவாசத்தினாலே அப்பா இப்பொழுதுமே நோக்கி பார்ப்பார்களோ, இந்த ஜெபத்திலே நான் அற்புதத்தை பெற்றுக்கொள்வேன், நான் ஜெபிக்கிற இந்த நேரத்தில் அதிசயத்தை நான் பெற்றுக்கொள்வேன். என் கட்டுகள் எல்லாம் அவிழ்ந்து போகும், என் கவலைகள் எல்லாம் மாறி போகும், என் கண்ணீர் எல்லாவற்றையும் என் தேவன் துடைப்பார். என் கண்ணீருக்கெல்லாம் அவர் பதில் தருவார், எனக்கு நீதி செய்வார், எனக்கு நியாயம் செய்வார். என்னை காண்கிற அந்த தேவன் ஒருபோதும் என்னை கைவிட மாட்டார் என்று சொல்லி விசுவாசத்தோடு உம்மை நோக்கி பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் அப்பா நீர் இறங்குவீராக. ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் நீரே இறங்கி வழக்காடுவீராக. ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் நீர் இறங்கி சத்துருக்களை துரத்துவீராக. சத்துருக்களுக்கு குருட்டாட்டம் பண்ண வைப்பீராக. ஹல்லேலூயா. அவர்கள் வீசின வலையில் அவர்களே சிக்கிக் கொள்வாராக இயேசுவின் நாமத்தினாலே. எப்படி ஆமான் மொர்தெகாய்க்காக இயேசுவே அவன் தூக்குமேடை ஏற்பாடு பண்ணினான், ஆனால் என் தேவன் அதிலே அவனை விழ வைத்தார். இயேசுவின் நாமத்தில் ஒருவேளை இந்த காலை வேளையில் இது கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் சத்துருக்கள் அப்பா எங்கெல்லாம் உடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக கண்ணிகளை வைத்திருக்கிறதோ அப்பா, தான் வெட்டின குழியில் தானே விழுந்தான் என்று வேதவாசனம் சொல்லுகிறபடி அமராஜ இயேசுவே நீர் சத்துருக்களை சந்திப்பீர். இந்த காலை வேளையிலும் அப்பா உடைய மகிமை வெளி
வெளிப்படட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. இருளின் கிரியைகள் முற்றிலுமாக விலகி போகட்டும் அப்பா. பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு சமாதானம், சந்தோஷம், நிறைவும் இந்த காலை வேளையில் உண்டாகட்டும். யாரெல்லாம் கண்ணீரோடு நோக்கி பார்க்கிறார்களோ அப்பா, அவங்க ஒரு புதிய ஜீவன் வரணும் அப்பா. எலும்புகளுக்குள்ள அப்பா பிரச்சனைகள், அப்பா எலும்பு மஞ்சங்களுக்குள்ள பிரச்சனைகள், ரத்தம் கம்மியாக இருக்குன்னு சொல்லி இயேசுவே இந்த இடத்துல அப்பா இதை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரிக்காக ஜெபிக்க சொல்றீங்க அப்பா. பரிசுத்த ஆவியானவரே உமக்கு நன்றி செலுத்துகிறேன். ரத்தம் சரீரத்தில் குறைவாக இருக்கிறது. ஆகவே சரீரத்தில் ஏகப்பட்ட பிரச்சனைகள், சோர்வுகள், பலவீனம், இயேசுவின் நாமத்தில் தலை வலி, ஹல்லேலூயா, கால் கைகள் வலி, எழுந்து நடக்க முடியாத ஒரு சூழ்நிலை. இந்த பலவீனத்தில் என் தேவன் இப்பொழுது இடைபடுவீராக. உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாக விளங்கும் என்று சொன்னீரே அப்பா. உம்முடைய இரத்தத்தின் வல்லமை இந்த காலை வேளையில் வெளிப்படட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா. உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் வல்லமை இந்த காலை வேளையில் இந்த மகளை ஒரு புதிய பலத்தோடு கூட எழும்பச் செய்வீராக ராஜா. எஸ்டடி சரீரத்தில் அந்த இரத்த சோகை மாறட்டும். இரத்தத்திற்குள் ஒரு புதிய அணுக்கள் உருவாகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஜெபிக்கிற இந்த நேரத்தில் அப்பா சரீரங்களில் வல்லமைகள் வெளிப்படட்டும் அப்பா. பலவீனர்கள் பலவான்களாய் மாறுவார்களாக இயேசுவின் நாமத்தில் நான் பேசுகிறேன். இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய சரீரத்திலும் ஆரோக்கியங்கள் உண்டாகட்டும். வயிற்று பகுதியில் காணக்கூடிய பிரச்சனைகள் முற்றிலுமாக மறைந்து போகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மூட்டியில் காணக்கூடிய வலிகள், வேதனைகள் மறையட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. அப்பா பிதாவே, முதுகு தண்டுகளிலே பிசாசுகள் தங்கி இருக்கிறது நீர் எனக்கு உணர்த்துகிறீர். ஹல்லேலூயா. சேவனை பிசாசுகள், ஹல்லேலூயா. ஒரு சகோதரி எப்பொழுதும் படுத்தே கிடக்கிறீங்க, ஹல்லேலூயா, எழும்ப முடியவில்லை. சோர்வு 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 இயேசுவின் நாமத்தில். ஹல்லேலூயா. தேவையில்லாத சொப்பனங்கள், கெட்ட சொப்பனங்கள், எட்ட சொப்பனங்களை கண்டு கொண்டு இருக்கிறீங்க. கர்த்தர் சொல்லுகிறார் இயேசுவின் நாமத்தில் இந்த காலை வேளையில் உனக்கு விடுதலை, 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 விடுதலை நிச்சயம். இயேசுவின் நாமத்தினாலே பேசுகிறேன். பொல்லாத பிசாசே, இருளின் அதிகாரமே, இயேசுவின் நாமத்தில் நீ வெளியேறு என்று நான் உனக்கு கட்டளையிடுகிறேன். பிள்ளைகளை அலைக்கழிக்கிற ஆவிகள் வெளியேறட்டும். பலவீனப்படுத்துகிற ஆவிகள் வெளியேறுவாயாக இயேசுவின் நாமத்தினாலே. சகோதரிக்கு முழுமையான ஒரு விடுதலை இப்பொழுது உண்டாகட்டும் அப்பா. கர்த்தர் அற்புதங்களை செய்கிறவர். கடன் பிரச்சனையில் சிக்கியிருக்கிற பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஹல்லேலூயா. இயேசப்பா இந்த காலை வேளையிலும் அப்பா நீர் உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து அப்பா இந்த நிந்தையை நீர் மாற்றுவீராகப்பா. இந்த கண்ணீரை மாற்றுவீராக. கடன் பிரச்சனைகள் முற்றிலுமாக மாறத்தக்கதான புதிய வழியை நீர் உண்டாக்குவீராக என்று சொல்லி உம்முடைய பொன்னான கரங்களில் ஒப்பு கொடுத்து நான் ஜெபிக்கிறேன். கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆசீர்வதிங்க அப்பா. தேசத்தில் எங்கும் இருந்து கேட்கிற ஒவ்வொரு மேலும் தேவ கிருபை இந்த காலை வேளையில் உண்டாகட்டும். பிரிந்து போன குடும்பங்கள் ஒன்று சேரட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா. கணவன் மனைவி பிரச்சனைகளுக்குள்ள என் தேவன் இடைப்பட்டு அப்பா பிள்ளைகளை ஒரு மனதோடு சேர்ந்து வாழ நீர் உதவி செய்வீராக. கர்த்தரின் கரம் வல்லமையாய் அற்புதங்களை செய்யட்டும் என்று சொல்லி அப்பா உம்முடைய சிட்டைகளுக்குள்ளாக இதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நான் தருகிறேன் அப்பா. கல்வாரி சிலுவை அண்டை நான் கொண்டு வருகிறேன் அப்பா. பிதாவே, எங்கள் ஜெபங்களை கேட்டு அதற்கேற்ற பதிலை தரக்கூடிய உம்முடைய சமூகத்துக்கு முன்பதாக பிள்ளைகளை நான் நிறுத்துகிறேன். கேட்கிற யாவரும் அற்புதங்களை பெற்றுக் கொள்வார்களாக. உம்முடைய நாம மாத்திரமே இதில் மகிமைப்படுவதாக என்று சொல்லி உம்முடைய பொன்னான கரங்களிலே அப்பா ஒப்பு கொடுத்து நான் ஜெபிக்கிறேன். எங்கள் ஜெபங்களை கேளும் எங்கள் அன்பின் ஆண்டவரே, எங்கள் இரட்சகரே, எங்கள் மீட்பரே. என் அன்பு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறேன். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, இன்றைய வேத வசனம் மற்றும் அதிகாலை ஜெபம் உங்களுக்கு மிகுந்த பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று சொல்லி நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். உங்களுக்கு அது பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று சொன்னால் நீங்கள் இதை மற்றவர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்க. அது மட்டுமல்ல, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. உங்களுடைய கமெண்ட்ஸை கீழே எங்களுக்கு தெரிவிங்க. உங்கள் ஜெப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரிவிங்க. நாங்கள் தொடர்ந்து அதை பார்த்து நாங்கள் உங்களுக்காக நாங்கள் ஜெபித்துக் கொள்வோம். அது மட்டுமல்ல, இந்த ஜெபத்தின் மூலமாக உங்க வாழ்க்கையிலே தேவன் அற்புதங்களை செய்திருப்பார் என்று சொன்னால் நீங்கள் எங்களுக்கு வாட்ஸ்அப் மூலமாக நீங்க வாய்ஸ் ஆகவோ இல்லை என்று சொன்னால் வீடியோவாக ரெக்கார்ட் பண்ணியோ உங்க சாட்சிகளை எங்களுக்கு நீங்கள் தெரிவிப்பீர்கள் என்று சொன்னால் நாங்கள் அதையும் யூடியூப்ல நாங்கள் போட்டு எல்லோருக்கும் முன்பதாகவும் தேவனுடைய நாமத்தின் மகிமைக்கென்று நாங்கள் சாட்சியாக நாங்கள் அதை போஸ்ட் பண்ணுவோம். பிரியமானவர்களே, நாங்கள் இன்னொரு சேனல் நாங்கள் ஆரம்பித்து வைத்திருக்கிறோம். அதை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்க. அதில் நாங்கள் ஸ்பெஷல் பிரேயர்ஸ் மற்றும் இன்னும் அநேக வேதாகமத்தை குறித்த அநேக காரியங்களை நாங்கள் அதில் போஸ்ட் பண்ண இருக்கிறோம். நிச்சயமாக அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். மறக்காமல் அதை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்க. அதோட லிங்கை நாங்க கீழே டிஸ்கிரிப்ஷன்ல போட்டிருக்கிறோம். மறக்காம நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கேட்கிற உங்களை கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. God bless you.